இப்போ டெமோ பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்க, ஹேண்டை நான் இந்த பொசிஷனில் வச்சுட்டு மூவ் பண்ணும்போது கர்சர் மூவ் ஆகுது. ஸோ அடுத்த பாருங்கன்னா ஹேண்ட்ல தம் ஃபிங்கரை வெளியே கொண்டு வரேன். ஸோ இப்போ வந்து ஹேண்டை மூவ் பண்ணும்போது கர்சர் வந்து மூவ் ஆகல. ஸோ இப்போ நான் அடுத்தது என்ன பண்றேன்னா ஹேண்ட்ல மிடில் ஃபிங்கரை பெண்ட் பண்றேன். ஸோ இப்போ கர்சர் வந்து ரைட் கிளிக் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா தம் ஃபிங்கரை மடக்கி உள்ளே வச்சுட்டு இப்போ ஹேண்டை மூவ் பண்ணுறேன். இப்போ கர்சர் மறுபடியும் மூவ் ஆகுது. ஸோ இப்போ அடுத்து நான் சிஸ்டமை ரிஃப்ரெஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஹேண்ட் அப்படியே மூவ் பண்ணி கர்சரை ரிஃப்ரெஷ் பக்கத்தில் கொண்டு வரேன். ஸோ இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா ஸோ தம் ஃபிங்கரை வெளியே கொண்டு வந்தோம்னா இப்போ கர்சர் வந்து மூவ் ஆகாது. ஸோ இப்போ நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா இண்டெக்ஸ் ஃபிங்கரை வந்து பெண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் கிளிக் ஒர்க் ஆகி சிஸ்டம் வந்து ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம டபுள் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்க, நான் இந்த நியூ ஃபோல்டர் கிட்ட கர்சரை கொண்டு போறேன். ஸோ இப்போ இந்த தம் ஃபிங்கரை வெளியே வச்சுட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் மிடில் ஃபிங்கர் இந்த ரெண்டு ஃபிங்கரையுமே ஒரே டைம்ல பெண்ட் பண்றேன். ஸோ இப்போ நம்மளுக்கு டபுள் கிளிக் ஒர்க் ஆகி இந்த ஃபோல்டருக்குள்ள போயிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஜெஸ்டர் யூஸ் பண்ணி எப்படி கர்சரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஹே பாடி, திஸ் இஸ் மிஸ்டர் ஜெயா, லேர்னர்ஸ் ஃப்ரீ நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் பார்ட்ல கேமரா டிடெக்ட் ஆன ஹேண்ட்ல இருந்து லேண்ட்மார்க்ஸ் டிடெக்ட் பண்ண வச்சிருந்தோம். ஸோ இந்த பார்ட்ல அந்த லேண்ட்மார்க்ஸ் வச்சு எப்படி கர்சரை கண்ட்ரோல் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ நீங்களும் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற பார்த்துட்டு வந்துருங்க. கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிருங்க. ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுங்க, கூட ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுங்க. வாங்க கிளாஸ்க்குள்ள போகலாம். கைவிரலில் இருக்கிற லேண்ட்மார்க்ஸோட ஆங்கிள் அண்ட் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு யூட்டில்ங்கிற இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் ப்ரோக்ராம் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபைலை இந்த ப்ரோக்ராம்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். இப்போ நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபைலில் போயிட்டு நியூ ஃபைல் கொடுக்குறேன். ஃபைல் நேம் வந்து யூட்டில்னு கொடுக்குறேன். util.py கொடுத்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்பை லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இதை ஷார்ட்டாக என்பின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பை லைப்ரரி எதுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறோன்னா பைத்தனில் கால்குலேஷன் பர்பஸ்க்கு இந்த லைப்ரரி தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம இதை இம்போர்ட் பண்ணிட்டோம். நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா கையில் இருக்கிற ஃபிங்கர்ஸோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் ஆங்கிள்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஆர்கியூமெண்ட்டாக வந்து ஏபிசின்னு 3 வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ இது எதுக்கு கொடுக்குறேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஹேண்டை பாருங்கள், ஹேண்டில் லேண்ட்மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் எடுத்துக்கலாம், அதாவது ஆள்காட்டி விரல் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஆள்காட்டி விரல் அதாவது இண்டெக்ஸ் ஃபிங்கரோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இப்போ என்ன பண்ணணும்னா இங்கே லேண்ட்மார்க் இருக்கு பாருங்க, 5, 6, 7, 8 இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம 5, 6, 8 இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா 5வது பாயிண்ட் வந்து கீழே இருக்கிற ஜாயிண்ட் வரும், 6வது பாயிண்ட் வந்து இந்த மிடில் ஜாயிண்ட் வரும். ஸோ 7 வந்து இந்த சென்டரில் இருக்குது. ஸோ அது வந்து கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. 8 வந்து இந்த டிப் பாயிண்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால 5, 6, 8 இந்த 3 பாயிண்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ 5க்கு வந்து நேம் ஏன்னு கொடுத்துக்கிறோம், நம்ம 6க்கு வந்து பின்னு கொடுத்துக்கிறோம், 8க்கு வந்து சின்னு கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ 3 பாயிண்ட் நம்ம எடுத்துட்டோம். ஸோ அடுத்தது இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 5க்கு 6க்கு ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்ததான் 6க்கு 8க்கு ஒரு லைன் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 லைனையும் நம்ம ஆங்கிள் கிரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ இது வரைக்கும் சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கோட் பண்ணிடுறேன். கோட் பண்ணிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இங்கே ரேடியன்ஸுங்கிற வேரியபிளுக்குள்ளே நம்பை லைப்ரரிக்குள்ள இருக்கிற arctan2ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு CB1 இண்டெக்ஸில் கொடுத்துருக்குறேன், அதுவே 0ன்னு கொடுத்துருக்குறேன். அடுத்ததான் மறுபடியும் arctan ஃபங்க்ஷனுக்குள்ளே AB1 கொடுத்துருக்குறேன், A00 இண்டெக்ஸில் கொடுத்துருக்குறேன். ஸோ இது ஒன்றுமே இல்லை. ஸோ நான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் பாருங்கள், இந்த 2 லைன் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் இது. நான் இங்கே 5, 6, 8 இந்த 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கன்னு சொன்னீங்களா, 5 வந்து ஏவை வச்சுக்கிறோம், 6 பிஏ வச்சுக்கிறோம், 8 சிஏ வச்சுக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 5, 6 பாருங்க, இந்த 5, 6 தான் இது ஏபி. ஓகேங்களா? அதாவது பிசின்னு இங்கே போட்டிருக்கிறேன். ஸோ இங்கே 1, 1ன்னு எது கொடுத்துருக்குறேன்னா 1ங்கிறது வந்து ஒய் ஆக்சிஸு, அதுவே 0ங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ். அடுத்ததான் மைனஸ் கொடுத்து அதே ஃபங்க்ஷனுக்குள்ள ஏபி லேண்ட்மார்க்கோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். இது எதுக்குன்னா
இப்போ இங்க இப்போ விரல் வந்து இப்போ நேரா இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுவே பெண்ட் ஆச்சுன்னா அது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். அந்த சேஞ்ச் ஆகும்போது இந்த பிசியோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸோட வேல்யூமே ஏபியோட எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூமே மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்து கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்மளால அந்த விரல் வந்து எந்த ஏங்கிள் இருக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? மைனஸ் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் வந்து நம்ம ரேடியன்ஸ்ங்கிற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்றோம். மைனஸ் பண்ணி இந்த கிடைக்கிற வேல்யூ வந்து ரேடியன்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து டிகிரியில வேணும். நார்மலா டிகிரிஸ்ல இருந்தா தான் அது எந்த ஆங்கிள் இருக்குதுன்னு நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா என்பி லைப்ரரிக்குள்ள இருக்கிற ஏபிஎஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரேடியன்ஸ்ல இருக்கிற வேல்யூவை டிகிரிஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதனால np.degreesங்கிற ஃபங்க்ஷன் இங்க உள்ள கால் பண்ணி ஆர்குமெண்ட்குள்ள அதுக்குள்ள ரேடியன்ஸ்ங்கிற இந்த வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். இப்படி கிடைக்கிற இந்த டிகிரி வேல்யூ வந்து ஏங்கிள்ங்கிற வேரியபிளுக்குள்ள வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபைனல் என்ன பண்றோம்னா ஏங்கிள்ங்கிற இந்த வேரியபிள் வந்து ரிட்டர்ன் பண்றோம். ரிட்டர்ன் பண்ணா என்ன நடக்கும்? இந்த ஃபங்க்ஷன் விட்டு இந்த வேல்யூ வந்து வெளியே போயிடும். ஓகேங்களா? எதுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்றோம்னா ரிட்டர்ன் பண்ணா தான் இந்த வேல்யூ வந்து நம்ம வெளியே ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோம். அதுவே பிரிண்ட் பண்ண என்ன நடக்கும்? இந்த வேல்யூ வந்து இங்கேயே பிரிண்ட் ஆகி ரிசல்ட் காய்ச்சிரும். நம்மளுக்கு இங்கே தேவையில்லை இதோட ரிசல்ட், நம்ம வெளியே தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால தான் நம்ம ரிட்டர்ன் வந்து பண்றோம். ஓகேங்களா? அடுத்ததான் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் நேம் வந்து கெட் டிஸ்டன்ஸ்னு கொடுக்குறேன். இதோட ஆர்குமெண்ட்குள்ள லேண்ட்மார்க் லிஸ்ட் வந்து கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா 2 லேண்ட்மார்க் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து இது எடுத்து கொடுக்கும். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்குள்ள இருக்கிற லேண்ட்மார்க் லிஸ்ட்டுங்கிறது எதுனா இந்த ப்ரோக்ராம்குள்ளே பாருங்கள், இங்கே லேண்ட்மார்க் லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த லேண்ட்மார்க் லிஸ்ட் தான் இங்கே நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணுறேன்னா கண்டிஷன் கொடுக்குறேன். இஃப் கண்டிஷனில் லென்த் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். லென்த் ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த லேண்ட்மார்க் லிஸ்ட் வந்து கால் பண்ணுறேன். கொடுத்துட்டு லெஸ் தென் 2ன்னு கொடுக்குறேன். உள்ள இந்த கண்டிஷனுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணுறேன். இஃப் கண்டிஷன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா இப்போ லேண்ட்மார்க் லிஸ்ட்டுக்குள்ளே 2 லேண்ட்மார்க் இருந்தால் தான் அந்த 2 லேண்ட்மார்க் உண்டான டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை இந்த லிஸ்ட்டுக்குள்ளே 2 லேண்ட்மார்க் கம்மியாக டிடெக்ட் ஆச்சுன்னா நம்மளால் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 லேண்ட்மார்க் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ப்ரோக்ராம் உடனே ரிட்டர்ன் கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். அடுத்ததான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் போட்டு இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இந்த லைனில் என்ன பண்ணியிருக்குன்னா இப்போது லேண்ட்மார்க் லிஸ்ட்டில் 2 லேண்ட்மார்க் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த 2 லேண்ட்மார்க்கோட 2 பாயிண்ட்ஸை எடுத்து இந்த 2 வேரியபிளில் தனித்தனியாக நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு லேண்ட்மார்க் லிஸ்ட்டில் 2 வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த வேல்யூ வந்து 0,2 0,3 அப்படின்னு ஒரு செட்டாக இருக்கும். அதில் வந்து x1 y1 ஸ்டோர் ஆயிரும். அடுத்ததான் இன்னொரு வேல்யூ வந்து 0,4 0,6ன்னு வச்சுங்க, அது x2 y2க்குள்ளே ஸ்டோர் ஆயிரும். ஸோ இப்படி இந்த வேல்யூ வந்து நம்ம செப்பரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? அடுத்ததான் இந்த ஹைபார்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா இந்த x1 y1 x2 y2 ஸ்டோர் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்களா வேல்யூ, இந்த 2 வேல்யூக்குள்ளே இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து இது கால்குலேட் பண்ணும். ஸோ அப்படி கால்குலேட் பண்ணுற வேல்யூவை எல்லுங்கிற வேரியபிளுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்த லைனில் பாருங்கள் இன்டர்ப்ங்கிற ஃபங்க்ஷனை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் பாருங்கள் எல்லுங்கிற இந்த வேரியபிள் கால் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக லிஸ்ட்டில் 01, 0 to 1000 கொடுத்துருக்குறேன். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னா இப்போ நார்மலாக டிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து சிஸ்டமில் 0 1 வரைக்கும் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அதை ப்ரோக்ராம் பண்ணும்போதுமே 0 1 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 0 1 வரைக்கும் இருக்கிறதுனால மவுஸை கண்ட்ரோல் பண்ணுறது, வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் குயிக்காக நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே 0 1000 நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம்னா வால்யூம் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த விர்ச்சுவல் மவுஸை நம்ம யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்மளால ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்டர்ப்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம 01ங்கிற வேல்யூலேருந்து 0 1000 வரைக்கும் நம்ம
அந்த வேல்யூ வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணுற வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே கொண்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நடக்குது. 2 ப்ராசஸ் வந்து இந்த ப்ரோக்ராம் நடக்குது. ஒன்று ஆங்கிள் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறோம், இன்னொன்று டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம கையோட ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கும் கை விரலில் இருக்கிற லேண்ட்மார்க்ஸோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கும் ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நம்ம விர்ச்சுவல் மவுஸ்ங்கிற இந்த ப்ரோக்ராமில் இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிற கெட் ஆங்கிள்ங்கிற ஃபங்க்ஷனையும் கெட் டிஸ்டன்ஸுங்கிற ஃபங்க்ஷனையும் நம்ம இதில் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதை சேவ் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமில் நான் அதையே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இம்போர்ட் யூட்டில்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா கையோட ஜெஸ்டர் வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஜெஸ்டர்னு ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம நார்மலாக கை விரலில் யூஸ் பண்ணி ஃபோட்டோக்கெல்லாம் போஸ் கொடுக்கும் பார்த்தீங்களா, பாபா முத்திரை, தம்ஸ் அப் சிம்பிள் இதெல்லாம் நம்ம காட்டும் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கை விரல் யூஸ் பண்ணி காட்டுற முத்திரையில் தான் ஜெஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ஜெஸ்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம மவுஸை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். என்ன ஸ்டைலில் வந்து ஜெஸ்டர் வந்து காட்டுறான் அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ ஃபங்க்ஷன் எழுதிடலாம். நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா டிடெக்ட் ஜெஸ்டருங்கிற ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே கிரியேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே வீடியோங்கிற வேரியபிளை கால் பண்ணுறேன். அடுத்ததான் இந்த லேண்ட்மார்க் லிஸ்ட்டை வந்து கால் பண்ணுறேன். ஏன்னா இந்த லேண்ட்மார்க் லிஸ்ட்டுக்குள்ளே தான் ஹேண்டில் டிடெக்ட் ஆகிருக்கிற அந்த லேண்ட்மார்க்ஸ் வந்து எந்தெந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த லிஸ்ட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் இந்த ரிசல்ட்ஸுங்கிற இந்த வேரியபிளை வந்து கால் பண்ணுறேன். இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான ப்ராசஸ் வந்து இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு வெளியே எழுதிடலாம். ஸோ இங்கே வந்து நான் டிடெக்ட் ஜெஸ்டருங்கிற ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்த மாதிரியே ஆர்குமெண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் கண்டிஷன் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு இந்த கண்டிஷனில் லென்த் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இப்போ லென்த் ஃபங்க்ஷனுக்குள்ளே இப்போ லேண்ட்மார்க் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட் வந்து இங்கே கால் பண்ணுறேன். இப்போ அடுத்தது என்ன கொடுக்குறேன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 21 கொடுக்குறேன். இப்போ இந்த டிடெக்ட் ஜெஸ்டருங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணால் கேமராவிலேருந்து ஒரு ஹேண்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா அந்த ஹேண்டில் என்ன ஜெஸ்டர் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ணும். அதாவது முத்திரை வந்து என்ன முத்திரை நான் சொன்ன பார்த்தீங்களா, பாபா முத்திரையா இல்லை தம்ஸ் அப் முத்திரையா அப்படி ஏதாச்சும் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு வந்து இது டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா? நான் அடுத்ததான் இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கிறேன்னா அப்படி ஏதாச்சும் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா அந்த ஜெஸ்டருக்கு கண்டிப்பாக 21 லேண்ட்மார்க்ஸுமே இருக்கணும், அப்படி ஜெஸ்டரில் டிடெக்ட் ஆகிருக்கணும் அப்படின்னு வந்து இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? அடுத்தது என்ன கொடுக்குறேன்னா ஃபைண்ட் ஃபிங்கர் டிப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஃபைண்ட் ஃபிங்கர் டிப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து இங்கே கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணா கேமராவில் ஃபிங்கர் டிப் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்குள்ளே வந்து இங்கே ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் இங்கே கால் பண்ணுறேன். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா ஃபைண்ட் ஃபிங்கர் டிப்ங்கிற ஃபங்க்ஷன் என்ன பண்ணு சொல்லியிருந்தேன், கேமராவில் டிடெக்ட் ஆகிற ஹேண்டில் ஃபிங்கர் டிப் வந்து எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இது கொடுக்குன்னு சொல்லியிருந்தேன். அப்படி கொடுக்கறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? எப்படின்னா மீடியா பைப் வந்து டிடெக்ட் பண்ண ஹேண்டோட டீடைல்ஸ் வந்து இந்த ப்ராசஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம இதோட ஆர்குமெண்ட்குள்ள யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி நம்மளுக்கு ஈஸியா கேமரா டிடெக்ட் ஆன ஹேண்ட்ல வந்து ஃபிங்கர் டிப் வந்து எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்ங்கிற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறேன். நம்மளுக்கு அடுத்து என்ன தெரிஞ்சிருன்னா தம் ஃபிங்கரில் இருக்கிற லேண்ட்மார்க்ஸ்க்கும் இண்டெக்ஸ் ஃபிங்கரில் இருக்கிற லேண்ட்மார்க் பாயிண்ட்க்கும் இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை கண்டுபிடிச்சு தான் நம்ம மவுஸ் வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா தம்ப் இண்டெக்ஸ் டிஸ்டன்ஸுங்கிற ஒரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருந்தோம், இந்த யூட்டில்ங்கிற இந்த ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த ப்ரோக்ராம் பாருங்க நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இம்போர்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? அதை மாடியூல யூஸ் பண்ணி இங்கே இம்போர்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அதனால யூட்டில் மாடியூலுக்குள்ள இருக்கிற கெட் டிஸ்டன்ஸுங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு எந்தெந்த லேண்ட்மார்க் கண்டுபிடிக்கணும், இந்த இமேஜில் இருக்கு பாருங்க, லேண்ட்மார்க் 4, 5 இந்த ரெண்டுக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். அடுத்ததான் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருக்கு பாருங்க 5, 6, 8 இதுக்கு உண்டான ஆங்கிளையும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நம்ம இப்போ ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் அதுக்கு என்ன கொடுக்குறேன்னா இந்த கெட் டிஸ்டன்ஸுங்கிற இந்த ஆர்குமெண்ட்குள்ள லேண்ட்மார்க் லிஸ்ட்டுங்கிற இந்த லிஸ்ட்டை வந்து இங்கே கால் பண்ணுறேன். நம்மளுக்கு என்ன லேண்ட்மார்க் லிஸ்ட் வேணும், இந்த இமேஜில் பார்த்து பாருங்க. ஃபஸ்ட்டு இந்த லேண்ட்மார்க் 4ங்கிற இந்த லேண்ட்மார்க் வந்து வேணும். ஸோ நான் அதை வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், 4 மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அடுத்ததான் லேண்ட்மார்க் 5 வேணும் நம்மளுக்கு. ஸோ அதை கமா கொடுத்துட்டு அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து நம்மளுக்கு லேண்ட்மார்க் 5 வேணும். இப்போ இந்த லேண்ட்மார்க் 4, 5 இருக்கு பாருங்க, இந்த லேண்ட்மார்க்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 50க்கு கம்மியாக இருக்கணும். ஓகேங்களா?
அப்படி கம்மியாக இருந்தால் தான் மவுஸ் வந்து மூவ் ஆகிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ லேண்ட்மார்க் 4, 5 இங்கே கால் பண்ணிட்டேன். லெஸ் தென் கொடுத்து 50 கொடுக்குறேன். ஓகேங்களா. அடுத்துதான் அண்டு கொடுத்துட்டு இதை அப்படியே இங்கே கால் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு லேண்ட்மார்க் 5, 6, 8 இருக்கு பாருங்க. இந்த 3மே நான் இங்கே கால் பண்ண போகிறேன். லேண்ட்மார்க் 4, 5க்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம். அடுத்துதான் 5, 6, 8க்கு வந்து நம்ம ஏங்கிள் வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு நான் இந்த அண்டு கொடுத்துட்டு இங்கே டிஸ்டன்ஸ்க்கு பதிலாக கெட் ஏங்கிள்னு போட்டுக்கிறேன். இந்த டிடெக்ட் ஜெஸ்டருங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, கேமராவில் வந்து ஒரு ஹேண்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா அந்த ஹேண்டை வந்து அவன் என்ன பொசிஷனில் வச்சிருக்கிறான், ஜெஸ்டர் வந்து என்ன பொசிஷனில் வச்சுக்கிறான், தம்ஸ் அப் பொசிஷனில் வச்சுக்கிறானா இல்லை பாபா முத்திரையில் வச்சுக்கிறான், என்ன பொசிஷனில் வச்சுக்கிறான் அப்படிங்க வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகேங்களா. அப்படி டிடெக்ட் பண்ணும்போது நான் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரை மட்டும் காட்டிட்டு இருக்கிற மாதிரி வச்சுக்கிறேன்னு வைங்க. அப்படி காட்டிட்டு இருக்கும்போது இப்போ இந்த ஃபுல் ஹேண்ட்லேயுமே 21 லேண்ட்மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் வந்து இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கிறேன். அப்படி 21 லேண்ட்மார்க்ஸுமே அதில் டிடெக்ட் ஆச்சுன்னா தான் உள்ளே வந்து வரும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து வரும். அடுத்ததாக இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு கிரியேட் பண்ணிக்கிறேன்னா, இப்போ கேமராவில் ஒரு ஹேண்ட் டிடெக்ட் ஆகுதுன்னா அந்த கேமராவில் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட ஃபிங்கர் டிப் வந்து எக்ஸாக்டாக எந்த இடத்துல இருக்குது, எந்த XY பொசிஷனில் வந்து இருக்குது அப்படிங்கிற ரிசல்ட் வந்து தரும். ஓகேங்களா. இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்னு நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்னா எதுவும் இல்லை, நான் காட்டின ஹேண்டோட இமேஜில் லேண்ட்மார்க் 8ஆம் நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்னு நான் சொல்கிறேன். அந்த 8வது லேண்ட்மார்க் வந்து கேமராவில் டிடெக்ட் ஆன ஃப்ரேம் வந்து எக்ஸாக்டாக எந்த பொசிஷனில் இருக்குது, எந்த பொசிஷனில் மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறது தான் இந்த ஃபங்க்ஷனோட ஒர்க்கு. ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்குறேன்னா, ஹேண்டில் இருக்கிற 4வது லேண்ட்மார்க்கும் 5வது லேண்ட்மார்க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 50க்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். டிஸ்டன்ஸ் 50 கம்மியாக இருக்கும்போது எப்படி இருக்குன்னா, கட்டவரல் வந்து நான் உள்ளே மடக்கி வச்சுருப்பேன். ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுக்குறேன்னா, லேண்ட்மார்க் 5, 6, 8 இதோட ஏங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் பாருங்கள், லேண்ட்மார்க் 4, 5ஓட டிஸ்டன்ஸ் வந்து 50க்கு கம்மியாகவும் லேண்ட்மார்க் 5, 6, 8ஓட ஏங்கிள் வந்து 90 டிகிரிக்கு மேலேயும் இருக்குன்னு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த இஃப் கண்டிஷனில் கொடுத்துருக்கிற மாதிரி டிஸ்டன்ஸு ஏங்கிளும் கரெக்டாக இருக்கும்போது நம்ம கையோட ஏங்கிள் எப்படி இருக்குன்னா, தம் ஃபிங்கரை உள்ள மடக்கியும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கும். ஸோ கேமராவில் இந்த பொசிஷனில் கை டிடெக்ட் ஆகும்போது மவுஸ் மூவ் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே ப்ராசஸ்ன்னு போட்டணும், நான் ப்ராசஸ்ன்னு போட்டேன். ஸோ இப்போ அடுத்துதான் இங்கே இந்த ப்ராசஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் தான் இங்கேயும் நம்ம கால் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. கேமராவில் ஜெஸ்டரை டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ஹேண்ட் ஜெஸ்டரோட ஆக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, ஜெஸ்டரோட ஃபிங்கரில் ஃபிங்கர் டிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கர் டிப் வந்து கரெக்டாக எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம மவுஸ் வந்து மூவ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாக போட்டு அந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைண்ட் ஃபிங்கர் டிப்புங்கிற இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். பாருங்க, இந்த ஃபைண்ட் ஃபிங்கர் டிப்புங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காகனா, இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், கேமரா வந்து ஹேண்ட் டிடெக்ட் ஆச்சா இல்லையாங்கிற ரிசல்ட் வந்து இது வந்து கொடுக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்குள்ள இதை வந்து கால் பண்ணிக்கிறேன். அடுத்ததான் இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள வந்து நான் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கிறேன்னா, இந்த ப்ராசஸ்ங்கிற இந்த ஃபங்க்ஷனில் வந்து என்ன சொல்லியிருந்தேன், ஹேண்ட் வந்து டிடெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
ஸோ அப்படி ஹேண்ட் வந்து டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போ அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். அதுவே கேமராவில் ஒரு ஹேண்டுமே டிடெக்ட் ஆகலைன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகாது. அப்படியே இங்கே வெளியே வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன் பாருங்க, ரிட்டர்னில் நன்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ ஹேண்ட் எதுவுமே டிடெக்ட் ஆகலை அப்படின்னு நன்னுங்கிற ரிசல்ட் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஹேண்ட் வந்து டிடெக்ட் ஆச்சுன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து வரும். ஸோ அப்படி ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துச்சுன்னா நான் என்ன கொடுத்துருக்கேன்னா ஹேண்ட் லேண்ட்மார்க்ஸுங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷனில் வந்து ஹேண்ட் டிடெக்ட் ஆயிருக்கும். அப்படி ப்ராசஸ்ங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள மல்டி ஹேண்ட் லேண்ட்மார்க்ஸ் வந்து இருக்கும். மல்டி ஹேண்ட் லேண்ட்மார்க்ஸ்னு ஒன்றும் இல்லை. இப்போ ஹேண்ட் வந்து 21 லேண்ட்மார்க்ஸ் வந்து இது வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? அதைத்தான் இங்கே வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட லிஸ்ட்டில் வந்து நான் என்ன கொடுத்துக்கிறேன், 0ன்னு கொடுத்துக்கிறேன். இது எதுக்குன்னா இப்போ ஒரு கேமரா வந்து ஹேண்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா ஒரே ஹேண்டு தான் டிடெக்ட் ஆகணுங்கிறது இல்லை, 2 ஹேண்ட் டிடெக்ட் ஆகலாம், 3 ஹேண்ட் டிடெக்ட் ஆகலாம், எவ்வளோ ஹேண்ட் வேணும் டிடெக்ட் ஆகலாம். அப்படி ஒருவேளை 2-3 ஹேண்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா முதல் டிடெக்ட் ஆகிற ஹேண்ட் மட்டும் எடுத்துக்கோ அப்படிங்கிற சொல்றதுக்காக இங்கே 0ன்னு கொடுத்துக்கிறேன். 0ன்னு ஒன்றும் இல்லை, 0th இண்டெக்ஸ். அடுத்ததாக பாருங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கர்ங்கிற வேரியபிள் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இந்த ஹேண்ட் லேண்ட்மார்க்ஸ்ங்கிற இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஹேண்ட் லேண்ட்மார்க்ஸ்ங்கிற இந்த வேரியபிள் வந்து என்ன பண்ணும், கேமரா டிடெக்ட் ஆன ஒரே ஒரு ஹேண்டை மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? அடுத்ததா பாருங்க, டாட் கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன்னா லேண்ட்மார்க்னு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் இது எதுக்காக கொடுத்துருக்கேன்னா எனக்கு வந்து என்ன தேவைன்னா கேமரா வந்து ஒரு ஹேண்ட் டிடெக்ட் ஆச்சுன்னா அதுல வந்து எனக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் மட்டும்தான் தேவை. ஓகேங்களா? ஏன்னா அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்ல இருக்கிற அந்த டிப் வந்து சொல்லுவாங்க, அதாவது 8வது லேண்ட்மார்க். இங்க பாருங்க, இந்த ஹேண்ட்ல வந்து 8வது லேண்ட்மார்க் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு அதுதான் தேவை. அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா லேண்ட்மார்க் ஃபங்க்ஷன் கொடுத்து அதுக்குள்ள வந்து நான் எம்பி ஹேண்ட்ஸ்ல இருக்கிற ஹேண்ட் லேண்ட்மார்க் டாட் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்னு கொடுத்துருக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்ததுனால என்ன நடக்குன்னா இந்த 8ஆம் நம்பர் லேண்ட்மார்க் மட்டும் இது வந்து எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்ததான் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்புங்கிற இந்த வேரியபிள் வந்து ரிட்டர்ன் கீவேர்டு மூலமா இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்து கொண்டு போறேன். இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே கொண்டு போனா தான் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப் வந்து நம்ம வெளியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த ப்ராசஸ் தான் நடக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து ஓவராலாக எதுக்கு நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம், இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ கேமரா டிடெக்ட் ஆகிற ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த பொசிஷன் வந்து மூவ் ஆகுது அப்படின்னு டிடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து கால் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு இப்போதைக்கு இந்த லைன் நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை வந்து பிரிண்ட் கொடுத்துடலாம். அப்போ தான் நம்ம அவுட்புட் பார்க்க முடியும், எப்படி நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு. பிரிண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்புங்கிற இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ பாருங்கள், எம்பி ஹேண்ட்ஸ் இஸ் நாட் டிஃபைன்டுன்னு வருது. ஸோ இது என்னென்னு பார்த்துடலாம். எம்பி ஹேண்ட்ஸ்னு வந்து ஹெச் வந்து கேப்ஸில் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து எம்பி ஹேண்ட்ஸ்னு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறோம், அதைத்தான் இங்கே கால் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் ஹெச் வந்து கேப்ஸில் கொடுத்துட்டேன். ஸோ அதை வந்து நான் மாற்றிட்டேன். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ மறுபடியும் எரர் காட்டுது. ஸோ இது என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் இதுக்கு டாட் கொடுக்கூடாது, அண்டர் ஸ்கோர் தான் கொடுக்கணும். நான் வந்து டாட் கொடுத்துட்டேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள், அவுட்புட்டில் பாருங்கள் XYZ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் XYங்கிறது தான் ஸ்க்ரீனில் எந்த பொசிஷனில் மூவ் ஆகுது, வெர்டிக்கல் மூவ் ஆகுதா ஹரிசாண்டல் மூவ் ஆகுதா, எக்ஸாக்டாக இந்த 8ங்கிற ஃபிங்கர் டிப் வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துல மூவ் ஆகுங்கிறத சொல்கிறது தான் நம்ம அவுட்புட்டில் பார்க்குறோம். அடுத்ததாக ஜெட்னு இருக்குது பாருங்க, அது வந்து டெப்த்னு சொல்லுவாங்க. அதாவது கேமராக்கு பக்கத்தில் இருக்குதா இல்லை தூரமாக இருக்குதா அப்படிங்கிற டிஸ்டன்ஸை காட்டுறதா இந்த ஜெட். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம கேமராவில் டிடெக்ட் ஆகிற ஹேண்டோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப் வந்து, அதாவது 8ஆம் நம்பர் லேண்ட்மார்க் வந்து ஸ்க்ரீனில் எந்த இடத்துல மூவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து டிடெக்ட் பண்ண வச்சுட்டோம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 8ஆம் நம்பர் லேண்ட்மார்க் வச்சு நம்ம கர்சரை வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம், மவுஸ் மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம இப்போ ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணோம்னா ஹேண்ட் ஜெஸ்டரோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணணும். அதுக்கு கர்சர் மூவ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு பொசிஷன் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ அதுக்கு நான் வந்து ப்ரோக்ராம் பண்ணிடுறேன். ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து இப்போ தேவையில்லை, இதை வந்து எடுத்துவிட்டுலாம்.
ஸோ இப்போ பாருங்க, சிஸ்டமில் கர்சர் வந்து மூவ் பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா? கர்சரை மூவ் பண்ண வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஜெஸ்டரோட ஆக்ஷன் வச்சு தான் நம்ம மூவ் பண்ண வைக்க முடியும். அப்படி ஹேண்ட் ஜெஸ்டர் வந்து எந்த மாதிரி போஸ்ட்ல இருந்தா மவுஸ் மூவ் ஆகுற மாதிரி ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன்னா, ஹேண்ட்ல தம் ஃபிங்கர் வந்து மடக்கி உள்ளங்கைக்குள்ள இருக்கிற மாதிரியும் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெயிட் ஆக்குற மாதிரி இருந்தா மவுஸ் மூவ் ஆகுற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கண்டிஷன் கொடுத்ததுனால என்ன நடக்கும்னா, இப்போ கேமரா டிடெக்ட் ஆகிக்கிற ஹேண்டோட லேண்ட்மார்க் வந்து இங்க 4, 5 இந்த லேண்ட்மார்க் இருக்கு பாருங்க. இந்த லேண்ட்மார்க், இந்த 4 வந்து லேண்ட்மார்க் வந்து இங்க உள்ள வந்துடணும். உள்ள வந்துட்டு இந்த 5, 6, 8 லேண்ட்மார்க் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்கணும். அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருந்தா தான் மவுஸ் வந்து மூவ் ஆகும். அப்படிங்கிற கண்டிஷன் தான் இங்கே கொடுத்துருக்குறேன், வேற எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணலாம்னா, மவுஸை மூவ் பண்ணுறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். மவுஸை மூவ் பண்ணணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒரு லைப்ரரி வந்து தேவைப்படுது. ஸோ அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். இம்போர்ட் லைப்ரரி நேம் வந்து PyAutoGUIன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிடலாம். ஃபங்க்ஷன் வந்து போட்டு அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். கர்சரை வந்து நம்ம ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஃபங்க்ஷன் வந்து மூவ் பர்சன் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனோட ஆர்குமெண்ட்டுக்குள்ள இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்புங்கிற இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா இந்த வேரியபிள்குள்ள தான் கேமரா டிடெக்ட் ஆகிக்கிற ஹேண்டில் இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃபிங்கர் டிப், அதாவது 8வது லேண்ட்மார்க் எங்கே வந்து டிடெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இருக்கும். ஓகேங்களா? அடுத்துதான் கண்டிஷன் வந்து கொடுத்துருக்கிறேன். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கிறேன்? இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப் வந்து நாட் நன்னா இருந்தால் தான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷன் தான் கொடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? அதாவது டிடெக்ட் ஆனாதான், கேமரா டிடெக்ட் ஆனாதான் இந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அப்படிங்கிற கண்டிஷன் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்து என்ன பண்ணிக்கிறேன் பாருங்க, இது ஒண்ணும் இல்ல, XYங்கிறது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். கிராஃப்ல பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா, ஹரிசாண்டல் எக்ஸ் ஆக்சிஸ், வெர்டிகல் வந்து ஒய் ஆக்சிஸ், அதுதான் இது. நான் வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ கேமரால வந்து டிஃபால்ட்டாவே 0, 0.5, 1 இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமரா வந்து லெஃப்ட் சைடு வந்து கர்சர் மூவ் ஆச்சுன்னா அது வந்து 0ங்கிற வேல்யூல வச்சுக்கோ, சென்ட்ரல் இருந்துச்சுன்னா 0.5 வச்சுக்கோ, ரைட் சைடு மூவ் ஆச்சுன்னா 1ன்னு வச்சுக்கோ. ஓகேங்களா? இந்த 3 இடத்துல தான் மூவ் ஆகும். இப்போ மிடிலுக்கு கொஞ்சம் தள்ளி, இது ரைட் சைடுக்கு கொஞ்சம், இப்போ மிடிலுக்கு கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி, இப்படி எல்லாம் கர்சர் மூவ் ஆகாது. ஒன்னு லெஃப்ட், ரைட்டு இல்ல சென்டர். டாப்ல எப்படித்தான், ஒன்னு டாப் இல்ல பாட்டம் இல்ல சென்டர், இப்படித்தான் கேமரா வந்து கர்சர் வந்து மூவ் ஆகும். ஆனா நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஸ்கிரீன் ஃபுல்லாவே நம்ம வந்து கர்சர் வந்து ஆக்சஸ் பண்ணணும். எந்த இடத்துல வேணா நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த 2 வேரியபிள் என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த எக்ஸ் வேரியபிள் பாருங்க, இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்ங்கிற இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர் டிப்ல வந்து 8வது லேண்ட்மார்க் வந்து சென்டர்ல இருக்குன்னு வைங்க. சென்டர்ல இருந்துச்சுன்னா கேமராவில் அதோட வேல்யூ 0.5. ஓகேங்களா? இப்போ 0.5 கூட ஸ்கிரீனோட வித்தை வந்து நம்ம மல்டிப்ளை பண்றோம். இப்போ 0.5 கூட ஒருவேளை ஸ்கிரீனோட வித்து வந்து இப்போ 640க்குன்னு வைங்க, அது கூட மல்டிப்ளை பண்றோம். அது கூட மல்டிப்ளை பண்ணி ஒரு ரிசல்ட் வரும் பாத்தீங்களா, அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் வந்து எங்க இருக்குதோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கர்சர் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல மூவ் ஆகுற மாதிரி. இப்போ அதே மாதிரி தான் ஒய் ஆக்சிஸையும் மல்டிப்ளை பண்றோம். இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி கரெக்டா எந்த பொசிஷன் வந்து நம்ம மூவ் பண்றோமோ அந்த பொசிஷன் வந்து ஸ்மூத்தா வந்து மூவ் ஆகும். ஒருவேளை இப்படி நான் மல்டிப்ளை பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், கர்சர் வந்து நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது. ஒரு துளி வந்து ஹேண்ட் வந்து நம்ம ரைட் சைடு கொண்டு போனோம்னா அது எங்கெங்கேயே போகும். ஸோ நம்ம வந்து ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணணுங்கிறதுக்காக தான் இப்படி வந்து நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டீஜர் எது கொடுத்துருக்கோம்னா, நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஃப்ளோட்ல வந்து வேல்யூ வரும், அதை கன்வெர்ட் பண்றதுக்காக தான் இன்டீஜர் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததா பாருங்க, மவுஸை வந்து மூவ் பண்றதுக்கு PyAutoGUI லைப்ரரிக்குள்ள இருக்கிற move2ங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்றேன். ஓகேங்களா? அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள GUIங்கிற இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது மூலமா தான் நம்மளுக்கு கர்சர் வந்து ஸ்மூத்தா நம்மளுக்கு வந்து மூவ் ஆகும் ஸ்கிரீன்ல. ஸோ இது எப்படி மூவ் ஆகுதுன்னு நம்ம இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்மளுக்கு எரர் வந்து காட்டியிருக்குது, இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் எரர்னு காட்டுது. இது என்னென்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்கே டிஸ்டன்ஸ் பாருங்கள், டிஸ்டன்ஸ் வந்து கெட் டிஸ்டன்ஸ்னு போடணும். நான் வேறு சும்மா டிஸ்டன்ஸ்னு போட்டேன். ஓகேங்களா?
இப்போ அதை சேவ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ தான் ரன் பண்ணி பார்த்துடலாம். மறுபடியும் என்னமோ எரர் காட்டியிருக்கு. கெட் ஆங்கிள் மிஸ்ஸில் 2 ரெக்கைட் பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ்னு காட்டுது. ஸோ இது பாருங்கள், இது வந்து மொத்தமான லிஸ்ட்டுக்குள்ளே போட்டேன். ஸோ இதை வந்து எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். நம்ம ஃபங்க்ஷனில் ஸ்க்ரீனு வித் சைஸ் வந்து நம்ம ஆட் பண்ணோம். நம்ம வேரியபிள் இங்கே கால் பண்ணிக்கிறோம். ஆனால் அதுக்கு உண்டான வேரியபிள் நம்ம வந்து க்ரியேட் பண்ணவே இல்லை. நம்ம வேரியபிள் மட்டும்தான் கால் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்னா அந்த வேரியபிள் வந்து இங்கே நம்ம க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஹேண்ட் மூலமாக நம்ம மவுஸ் வந்து மூவ் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஹேண்டை இந்த பொசிஷனில் வச்சுட்டு மூவ் பண்ணணும்னா கர்சர் மூவ் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிட்டோம். ஸோ அடுத்ததான் லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் இந்த மாதிரியான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறோம். அடுத்ததான் அந்த ஃபங்க்ஷனுக்கு கண்டிஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு நான் ஹேண்ட் ஜெஸ்டரை எப்படி வச்சிருக்க போகிறேன்னா, இப்போ தம்ஸ் ஃபிங்கர் வெளியே வச்சுட்டு இப்போ இந்த 2 ஃபிங்கரையும் மடக்கிட்டு இப்போ பாருங்க, இப்போ இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை இப்படி பெண்ட் பண்ணா லெஃப்ட் கிளிக் ஆகிற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் போட போறோம். இப்போ ஃபங்க்ஷனில் நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இந்த தம் ஃபிங்கருக்கு பாருங்க, இதுக்கும் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோட பாட்டம்ல லேண்ட்மார்க் இருக்கு பாருங்க, இந்த 2க்கு இருக்கிற டிஸ்டன்ஸ் கண்டுபிடிப்போம். அடுத்ததான் இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரோட ஆங்கிள் வந்து கண்டுபிடிப்போம். ஏன்னா மடக்கி இருக்கும்போது ஒரு ஆங்கிள் இருக்கு, ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது ஒரு ஆங்கிள் இருக்கும். அதே மாதிரி தான் மிடில் ஃபிங்கரோட ஆங்கிளையும் கண்டுபிடிப்போம். ஏன்னா மடக்கி இருக்கும்போது ஒரு ஆங்கிள் இருக்கும், ஸ்ட்ரெயிட்டா இருக்கும்போது ஒரு ஆங்கிள் இருக்கும். ஸோ இந்த டிஸ்டன்ஸையும் ஆங்கிளையும் கண்டுபிடிச்சோம்னா நம்மளால் ஈஸியாக லெஃப்ட் கிளிக், ரைட் கிளிக் இது மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ண முடியும். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு கண்டிஷன்ஸ் கொடுத்துடலாம். இப்போ நம்ம ஹேண்ட் ஜெஸ்டர் போஸ் வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிடுறேன். கிரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ இப்போ பாருங்க, லெஃப்ட் கிளிக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஃபங்க்ஷன் நேம் வந்து இஸ் லெஃப்ட் கிளிக்னு போட்டிருக்கிறேன். இதோட ஆர்குமெண்ட்குள் பாருங்கள், லேண்ட்மார்க் லிஸ்ட்டையும் தம்ப் இண்டெக்ஸ் லிஸ்ட்டுங்கிற வேரியபிளையும் கால் பண்ணிக்கிறேன். லேண்ட்மார்க் லிஸ்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, இதுதான் அது. இந்த லிஸ்ட்டுக்குள்ளே இப்போ கேமராவில் ஹேண்ட் டிடெக்ட் ஆகுதுன்னா அந்த ஹேண்டில் இருக்கிற 21 லேண்ட்மார்க்ஸ் வந்து டிடெக்ட் ஆகும். ஸோ அதனால தான் இதை வந்து கால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 21 லேண்ட்மார்க்கில் இருக்கிற குறிப்பிட்ட லேண்ட்மார்க் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம லெஃப்ட் கிளிக் பண்ண போகிறோம். ஸோ அதனால அந்த லேண்ட்மார்க் லிஸ்ட்டுங்கிற இந்த வேரியபிள் வந்து கால் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பாருங்கள், தம்ப் இண்டெக்ஸ் லிஸ்ட்டுங்கிற வேரியபிளை கால் பண்ணிக்கிறேன். இந்த வேரியபிள் பாருங்கள் இங்கே இருக்குது. ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவை. ஸோ அதனால தான் அந்த வேரியபிள் வந்து இங்கே ஆர்குமெண்ட்குள்ளே கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதுவே உள்ளே பாருங்கள், ரிட்டன் கீவேர்டுக்குள்ளே ஏங்கிள் வந்து எனக்கு வந்து தேவைப்படுது. ஏங்கிள் வந்து நான் வந்து கண்டுபிடிக்கணும். அதுவே எந்த லேண்ட்மார்க்கோட ஏங்கிள்? ஸோ 5, 6, 8 இந்த 3 லேண்ட்மார்க்கோட ஏங்கிள் வந்து 50க்கு கம்மியாக இருக்கணும். 5 இங்கே பாருங்க, 5, 6, 8. ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குங்களா? இப்போ தம் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது லேண்ட்மார்க் 4க்கும் 5க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க. தம் ஃபிங்கரை உள்ள மடக்கி வச்சிருந்தேன்னா லேண்ட்மார்க் 4க்கும் 5க்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 0வா இருக்கும். இந்த 2 லேண்ட்மார்க்கோட டிஸ்டன்ஸ் வந்து 50க்கு கம்மியாக இருந்தாவே லெஃப்ட் கிளிக் ஆகிற மாதிரி நான் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். அடுத்தது வந்து நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். இது வந்து செக் பண்ணுறதுக்கு இந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம். ஆனால் கண்டிஷன் வந்து கொடுத்துடணும்.
கண்டிஷன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். பட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அதாவது ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணுவோம். அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிடலாம். ஸோ கர்சரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு PYN புட்ங்கிற லைப்ரரி வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அந்த லைப்ரரிக்குள்ளே இருக்கிற மவுஸுங்கிற மாடியூலுக்குள்ளே இருக்கிற பட்டன் அண்ட் கண்ட்ரோலுங்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கண்ட்ரோலுங்கிற ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நான் மவுஸுன்னு கொடுக்குறேன், உள்ள இந்த கண்ட்ரோலுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக கண்டிஷன் வந்து கொடுத்துடலாம். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த இஃப் கண்டிஷன் வந்து இங்கே ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதோட ரிசல்ட் என்னவோ அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஒர்க் ஆகும். எப்படின்னா, இந்த இஸ் லெஃப்ட் கிளிக்குங்கிற இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா, இப்போ கேமராவில் டிடெக்ட் ஆன ஹேண்ட் வந்து என்ன போஸ்டில் வந்து வச்சுருக்கான் அப்படிங்கிறத வந்து செக் பண்ணி ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட்டை வச்சு தான் இது வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து கேமரா டிடெக்டான ஹேண்ட் வந்து தம் ஃபிங்கரை வெளியவும் இண்டெக்ஸ் ஃபிங்கரை மடக்கியும் அடுத்ததாக இருக்கிற மிடில் ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாக வச்சிருக்குது அப்படின்னு ரிசல்ட் கொடுத்துச்சுன்னா, இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ணுன்னா, இங்கே மவுஸ் டாட் ப்ரெஸ்ன்னு கொடுத்துருக்கிறேன் பாருங்க, இந்த லைன் வந்து ஒர்க் ஆகும். இந்த லைனில் என்ன கொடுத்துருக்குறேன், லெஃப்ட் கிளிக்கை ப்ரெஸ் பண்ணுற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ஜெஸ்டர் வந்து நான் சொன்ன மாதிரி வச்சிருந்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகி லெஃப்ட் கிளிக் வந்து ப்ரெஸ் ஆகும். அடுத்ததான் இந்த போஸ்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா லெஃப்ட் கிளிக் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ அந்த ரெண்டு ப்ராசஸ்க்கு உண்டான லைன் தான் இது. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே அடுத்தது என்ன லைன் கொடுத்துருக்குறேன்னா, இப்போ லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது ஃப்ரேமில் லெஃப்ட் கிளிக்னு ஷோ ஆகிற மாதிரி நான் இங்கே வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன்றும் இல்லை, புட் டெக்ஸ்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லெஃப்ட் கிளிக்னு ஷோ ஆகணும்னு இங்கே டைப் பண்ணிக்கிறேன். அதுதான் ஒன்றும் இல்லை, அதோட சைஸு, அடுத்தது அதோட லெட்டர் ஃபார்மெட், அதாவது டைம்ஸ் நியூ ரோமன் இந்த மாதிரி லெட்டர் ஃபார்மெட் சொல்லுவாங்களே அதை கொடுத்துருக்குறேன். அடுத்ததான் அதோட கலர் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம இதை சேவ் பண்ணிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃப்ரேம்ஸ் நாட் ஃபின் கட்டுது. ஸோ இப்போ லெஃப்ட் கிளிக் ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது. நம்ம வந்து ரைட் கிளிக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் கிளிக் பண்ணால் தான் ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் நடக்கும். சரி, நம்ம இப்போ ரைட் கிளிக்குமே ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி அதையும் ஒர்க் பண்ண வச்சிடலாம். ஸோ அப்போ தான் லெஃப்ட் கிளிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ ரைட் கிளிக்கு இதே மாதிரி தான், இப்போ ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணா அதே மாதிரி தான், லேண்ட்மார்க் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். இந்த ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இதை ரைட் கிளிக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததான் நம்ம ரைட் கிளிக்கு ஒரு ஜெஸ்டர் போஸ் வந்து கொடுக்கணும். இப்போ ரைட் கிளிக் வந்து எந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன், இப்போது ரைட் கிளிக்கு ஜெஸ்டர் போஸ் எப்படி இருக்கணும்னா, மிடில் ஃபிங்கர் வந்து மடக்கி இருக்கணும். லெஃப்ட் கிளிக்கு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து மடக்கணும். அதே மாதிரி தான் இப்போ ரைட் கிளிக்கு மிடில் ஃபிங்கர் வந்து மடக்கிறோம். ஓகேங்களா? இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், தம் ஃபிங்கரும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இப்போ வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரோட லேண்ட்மார்க் என்ன, 5, 6, 8. இதோட ஏங்கிள் வந்து 50க்கு மேலே இருக்கணும். அதனால் கிரேட்டர் தன் 50ன்னு போட்டுறேன். அப்போ தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதா அர்த்தமாகும். ஸோ இப்போ அடுத்து தான் மிடில் ஃபிங்கரோட லேண்ட்மார்க் என்னென்ன, 9, 10, 12. ஸோ இது வந்து கீழே இருக்குது, இது வந்து நம்ம மேலே போட்டுக்கலாம். ஸோ ஏன்னா மிடில் ஃபிங்கரை தான் இப்போ ரைட் கிளிக்காக வைக்க போகிறோம், அதனால் அது மேலே வச்சுக்குவோம் நம்ம. ஸோ இது அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். 9, 10, 12. அதே மாதிரி இண்டெக்ஸ் ஃபிங்கரோட லேண்ட்மார்க் என்ன, 5, 6, 8. அதை காப்பி பண்ணி இங்கே கீழே போட்டுக்கிறேன். ஸோ இப்போ மிடில் ஃபிங்கரோட லேண்ட்மார்க் வந்து மேலே போட்டேன், இண்டெக்ஸ் ஃபிங்கரோட லேண்ட்மார்க் வந்து கீழே போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி பொசிஷன் வந்து எப்படி இருக்குன்னு செட் பண்ணிடலாம். இப்போ மிடில் ஃபிங்கர் வந்து எப்படி இருக்குன்னா மடக்கி இருக்கணும். அதுக்கு நம்ம ஏங்கிள் வந்து <15 கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? மடக்கி இருந்தால் <50. அடுத்ததான் இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அதுக்கு நான் வந்து <19 போட்டேன். ஓகேங்களா? இவ்வளவுதான். அடுத்ததான் இந்த தம் ஃபிங்கரோட இந்த 4வது லேண்ட்மார்க்கும் 5வது லேண்ட்மார்க்கோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு 50க்கு மேலே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா தம் ஃபிங்கர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? மடக்காமல். ஸோ இந்த போஸ் வந்து நம்ம கேமராவில் பார்த்துக்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ அடுத்ததான் நம்ம எப்பவும் போல் இந்த ஜெஸ்டர் போஸ் வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஆக்ஷன் நடக்கணும்னு கண்டிஷன் கொடுத்துடலாம்.
இந்த கண்டிஷன் அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். நம்ம இந்த ஆக்ஷன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ரைட் கிளிக் வந்து பண்ண போகிறோம். இந்த பட்டன் லெஃப்ட்டுங்கிறத ரைட்னுக்கு மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஓகேங்களா, இந்த கண்டிஷன் கொடுத்தனால என்ன நடக்கும், போனது நடந்த மாதிரியே தான். போன கண்டிஷன் வந்து லெஃப்ட் கிளிக்னு வந்து ஆக்ஷன் நடந்துச்சு. இப்போ வந்து ரைட் கிளிக் வந்து ஆக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா, அவ்வளோதான். ஃபாண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே வந்து லெஃப்ட் கிளிக்கில் ரைட் கிளிக் பண்ணும்போது ரைட் கிளிக்னு ஷோ ஆகும் நம்மளுக்கு. ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ரைட் கிளிக் அண்ட் லெஃப்ட் கிளிக் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி தான் நம்ம டபுள் கிளிக் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அது எப்படின்னு பார்த்துடலாம். இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். போன டைம் பண்ண மாதிரியே காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லேண்ட்மார்க் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து டபுள் கிளிக் வந்து நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ லேண்ட்மார்க் நம்பர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ டபுள் கிளிக் எப்படி பொசிஷன் வைக்கிறோம்னா, இப்போ லெஃப்ட் கிளிக் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கர் மடக்கணும், ரைட் கிளிக்கு மிடில் ஃபிங்கர் மடக்கணும். இப்போ டபுள் கிளிக்கு இப்போ இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் மிடில் ஃபிங்கரையும் ஒரே டைமில் மடக்கிற மாதிரி டபுள் கிளிக் வந்து வச்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து பொசிஷன் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு கீழே வந்து மடக்கிற மாதிரி, அதனால் லெஸ் தென் 50 தான் இருக்கும். இப்போ மிடில் ஃபிங்கரும் கீழே மடக்கிற மாதிரி தான், அதனால் இதுக்கு லெஸ் தென் 50 தான் இருக்கணும். ஓகேங்களா, அப்புறம் தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட டிஸ்டன்ஸ் வந்து எப்போ போல் மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ இதுக்கு ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோதான். ஸோ அடுத்ததாக இதுக்கு வந்து கண்டிஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரைட் கிளிக் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம பை ஆட்டோ ஜியூஐ மாடியூலுக்குள்ளே இருக்கிற டபுள் கிளிக்குங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறோம். ஸோ இப்போ டபுள் கிளிக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு கண்டிஷன் கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு வந்து ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இதை காப்பி பண்ணி அப்படியே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஃபங்க்ஷன் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஸ்க்ரீன்ஷாட்னு கொடுத்துட்றேன். இப்போது லேண்ட்மார்க் வந்து எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிடலாம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா இண்டெக்ஸ் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர் அண்ட் தம் ஃபிங்கர் இந்த மூணு இப்போ எல்லா ஃபிங்கருமே க்ளோஸாக இருக்கிற மாதிரி, ஓகேங்களா, எல்லா ஃபிங்கருமே மடக்கி இருக்கிற மாதிரி நம்ம ஆங்கிள் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இருக்கிற இண்டெக்ஸ் ஃபிங்கர் வந்து லெஸ் தென் 50 இருக்கணும். அடுத்தது இருக்கிற மிடில் ஃபிங்கருமே லெஸ் தென் 50 வந்து வச்சிடலாம். ஏன்னா மடக்கி இருக்கிறங்காட்டி லெஸ் தென் 15 கொடுக்குறேன் நான். ஸோ அடுத்துதான் தம் ஃபிங்கர் அண்ட் இண்டெக்ஸ் ஃபிங்கரோட டிஸ்டன்ஸுமே வந்து நம்மளுக்கு லெஸ் தென் 15 வச்சிடலாம். ஏன்னா இதையும் மடக்கி உள்ளதாக வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ இப்போ இதுக்கு கண்டிஷன் வந்து கொடுத்துடலாம். அடுத்துதான் ஃபங்க்ஷன் நேம் வந்து காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இதை டெலிட் பண்ணிடலாம். உள்ளே என்ன கொடுக்குறேன்னா இந்த பை ஆட்டோ ஜியூஐ லைப்ரரிக்குள்ள இருக்கிற ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதை வந்து இமேஜுங்கிற வேரியபிள்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது அந்த இமேஜுக்கு வந்து நேம் கொடுக்கணும். அந்த இமேஜ் வந்து ஒவ்வொரு டைம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது ஒரே நேமில் இருக்கக்கூடாது. ஓகேங்களா, மாறி மாறி இருக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வேல்யூ வந்து ஒரே வேல்யூ இல்லாமல் அடிக்கடி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கணும்னு நம்ம என்ன கொடுப்போம், ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ரேண்டம் ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இதோட ரேஞ்ச் வந்து 1லேருந்து 1000 வரைக்கும் கொடுக்குறேன். ஏன்னா அதிகமாக கொடுத்தோம்னா தான் ஒரே நம்பர் வந்து இப்போ மறுபடியும் திரும்ப வராது. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரேண்டுங்கிற வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ இப்போ அடுத்ததாக சேவ் பண்ணுறதுக்கு வந்து ப்ரோக்ராம் பண்ணிடலாம். ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், டபுள் கிளிக் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறோம். அடுத்ததாக ஸ்க்ரீன்ஷாட் எழுதுறதுக்கு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ நான் இங்கே பாருங்கள் ரைட் கிளிக்னே போட்டிருக்கிறேன், டபுள் கிளிக்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து டபுள் கிளிக்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, டபுள் கிளிக் ஃபங்க்ஷன் வந்து நம்ம பார்த்துட்டோம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸ்க்ரீன்ஷாட் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு நம்ம நினச்ச மாதிரியே ரன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா, ஸோ எரர் வருது, ரேண்டம்னஸ் நாட் டிஃபைன்னு வருது. இப்போ ரேண்டம் மாடல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே டபுள் கிளிக் வந்து ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷன் கால் வந்து கொடுத்துடலாம். ஓகேங்களா,
ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், ஸ்பெல்லிங் மிஸ்டேக். இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். ஃபைனலாக நம்ம விர்ச்சுவல் மவுஸ் ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்களும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் தம்ஸ் அப் கொடுக்குறேன். இந்த மாதிரி ப்ராஜெக்ட் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது தான் உங்களோட ப்ரோக்ராமிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ரெசியூவில் மென்ஷன் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலாம்னு ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்காக நான் அந்த டாப்பிக்கில் வீடியோ போடுறேன். இப்போ கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்டில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாச்சும் எரர்ஸ் வந்து அதை நீங்கள் கிளியர் பண்ணியிருந்தாலோ அந்த எரர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது மற்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி பெஸ்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணுறேன், எஃபோர்ட்டும் போடுறேன். ஸோ என்னோட இந்த ப்ராஜெக்ட் சீரிஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. இதனால் உங்களோட சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு புரியும். ஸோ என்னோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நீங்கள் இன்னும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இன்னும் டெலிகிராம் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களை அடுத்த ப்ராஜெக்ட்டில் பார்க்குறேன், டச்லேயே இருங்க.